ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஹர்பன் வைப்போட கிச்சன் கிளீனர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா என்னோட டைல்ஸ் அண்ட் இந்த கேஸ் ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரையாக இருக்குது, அதனால வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 5 minutes நல்லா அப்படியே அப்படிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடச்சா இந்த ஸ்ப்ரேலாம் இந்த கரையெல்லாம் போயிடுதுன்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் இது யூஸ் பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இது எப்படி இருக்கு எனக்கு தெரியல, வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கேஸ் ஸ்டவ் நல்லா ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். பாருங்க, கேஸ் ஸ்டவ்லாம் ரொம்ப கரையாக இருக்கு, இது ரொம்ப தேய்ச்சாலுமே போக மாட்டேங்குது. ஸோ நான் நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டேன். ஒரு 5 minutes அப்படியே இருக்கட்டும். சிம்மியுமே ரொம்ப கரையா இருக்கு, நான் அதுலயுமே ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அங்க பாத்தீங்கன்னா வாஷ் பேஷன் கீழே டேப்புக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கரையா இருக்கு, அங்கேயே நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஒரு 5 minutes ஆகட்டும், அதுக்கப்புறமா தொடச்சி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 5 minutes ஆயிடுச்சு, நம்ம இது தொடச்சி பார்ப்போம் வாங்க. துடைக்கவும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. பாருங்க, இதுல இருக்க கரையெல்லாம் போயிடுச்சு. ரொம்பலாம் அழுத்திலாம் தேய்க்கல, லேசா தான் தேய்க்கிறேன், கரை போயிடுச்சு. ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம சின்னியை தொடச்சி பார்ப்போம். நல்லாவே அழுக்கு போடுங்க. நம்ம இது தொடச்சி பார்ப்போம் சிம்னிய. ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நான் வாட்டர் தொடச்சிட்டு இருக்கேன். நல்லாவே போயிட்டு இருக்கு. பாருங்க, முன்னதுக்கு இப்படிக்கு டிஃபரன்ஸ் தெரியுது நல்லாவே. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டைல்ஸ் தொடச்சிட்டோம். 5 to 10 minutes கழிச்சு தொடச்ச பிறகு எப்படி கிளீன் ஆயிடுச்சு பாருங்களேன். முன்னாடி இருந்தது எப்படி இருந்தது பாத்தீங்களா, அது இப்ப பாத்தீங்கன்னா இப்படி சூப்பரா கிளீன் ஆயிருக்கு. ஸ்டவ்வுமே நல்லா கிளீன் ஆயிருக்கு. ஸ்டவ் பாருங்க, ஸ்டவ்வுமே நல்லா கிளீன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டவ்வுமே நல்லா கிளீனா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டார்க் டார்க்கா இருக்கு இல்லையா, இது ஏன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா அழுக்கா இருந்தது, அது ஒரே இதுல போகாதுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் கொஞ்சமா போயிருக்கு. ஆனா முன்னதுக்கு இப்ப ரொம்ப பரவாயில்ல, அதுக்கு இப்ப கொஞ்சம் நல்லாவே கிளீன் ஆயிருக்கு. சிம்மியுமே நல்லா கிளீன் ஆயிடுச்சு. பாருங்க, நான் முன்னாடி போட்டோ உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா எடுக்கும் போது. 5 minutes கழிச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டு நான் தொடச்சி பார்த்தேன், நல்லாதான் இருந்தது. சிங்க்குமே கொஞ்சம் பரவாயில்ல, முன்னாடிக்கு இப்ப பரவாயில்ல, நல்லா கிளீன் ஆயிடுச்சு. சிங்க் பாருங்க, முன்னாடிக்கு இப்ப பரவாயில்ல. இன்னொரு வாட்டி பண்ணும்போது சுத்தமா கிளீன் ஆயிடும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் ஓகே, வாங்கலாம்.
தேவைப்பட்டா ஃப்ளிப்கார்ட்ல இருக்கு, பார்த்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. இங்கே பாருங்களேன், நம்ம தொடச்ச பிறகு எப்படி இருக்கு டைல்ஸ்ன்னு சொல்லிட்டு.